நாகரிக அரசியல். இதுதான் நேத்துலேருந்து இப்போ வரைக்கும் சோசியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம். எல்லாருமே கட்சி கடந்து எல்லாருமே நாகரிக அரசியல் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சு ஃபயர் விட்டுட்ருக்காங்க. இது உண்மையிலே நாகரிக அரசியலா? இது நாகரிக அரசியல்லாம் கிடையாது. இது நயவஞ்சக அரசியல். நாகரிகம் அப்படின்றது மனுஷனுக்கு எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நாகரிகம், தேர்தலுக்கு அப்புறம் ஒரு நாகரிகம் அப்படின்ற மாதிரி இருக்காது. ஒரு வீட்டிலே டிஎம்கே டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதங்கள் நிகழ்ந்து சண்டைகள் வரைக்கும் போயிட்டுருக்க இந்த சூழலில் நீங்களாம் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு தெரியல. தலைவர்கள்லாம் நாகரிகம் இது உண்மையிலே நாகரிகம் அப்படின்றதுக்கு தானா, இல்லை இதுக்கு மறுப்பு தெரிவித்தா அது மக்கள்கிட்ட வெறுப்பை சம்பாதிக்கும் அப்படின்ற ஒரு பயமா? இந்த ஒரு பயம்தான் திமுகவை இந்த ஒரு நிலைமையில் வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நான் கருதுறேன். இதே போல் தான் கரூர் விஷயத்தில் விஜய் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த அளவுக்கு வெற்றி அவருக்கு கிடச்சிருக்காது அப்படின்றது தான் திமுகவோட கருத்தும் அதுதான், பொதுவான மக்களோட கருத்தும் அதுதான். அந்த ஒரு நேரத்தில் ஓகே நம்ம மேலே ஒரு நெகட்டிவ் மக்கள்கிட்ட வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் ஏற்பட்டதுனால அந்த இடத்துல சரி பண்ணப்பட முடியலை. ஸோ இப்போவும் முக ஸ்டாலினை விட உதயநிதி ஸ்டாலின் சிறப்பாக செயல்பட்டார். ஏதாவது ஸ்டாலின் அந்த இடத்துல வணக்கம் தெரிவிக்கலை. ஸோ அது கரெக்டாக இருக்குது. ஆனால் ஒரு வீட்டுக்கு வர்றவர் அவரை வரவேற்காமல் இருக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல வரவேற்று தான் ஆகணும். அதுக்கு அனுமதி கொடுத்தது யார்? முன்னாள் முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள். உங்களோட நாகரிக அரசியலை இத்தோடு நிப்பாட்டிக்குங்க. இந்த ஒரு இடத்துல ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க இதை செஞ்சுருப்பாங்களா? அப்போ அப்படி பேசிட்டு இப்போ என்ன சந்திக்க வர அப்படின்ற மாதிரி இந்த சந்திப்புக்கு மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மறுப்பு தெரிவித்தா மக்கள்கிட்ட நெகட்டிவாக போகுமோன்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களான்றது எனக்கு தெரியலை. ஆனால் அவர் மேலே இந்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியல, 10 லட்சம் கடன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அது ஒரு நெகட்டிவாக போய்ட்டு இருந்துச்சு. உங்கள் மேலே ஒரு அனுதாப அலை. ஏன்னா கொளத்தூர்லேயே தோத்துட்டாரு. நீங்கள் அந்த ஒரு அழுத விஷயம், போயிட்டு மக்களை சந்தித்த விஷயம், மக்கள் அழுத விஷயம், இதெல்லாம் ஒரு அனுதாப அலையாக இருந்தது. ஸோ அந்த அனுதாப அலையையும் இவர் மேலே எடுக்கப்பட்ட ஒரு நெகட்டிவ் அலையையும் மாற்றுறதுக்காக அவர் உங்களை சந்தித்து 2 பேருக்குமே ஈக்குவலைஸ் பண்ணிட்டார். நீங்கள் ஆல்ரெடி ஒரு நாகரிகமான ஒரு ஆள் தான். உங்களுக்கு புதுசாக ஒரு நாகரிகமும் அதனால் ஒரு மைலேஜும் பெருசாக கிடைக்க போகிறதில்ல. ஆனால் அவர் அந்த மாதிரி கிடையாது. அவருக்கு இது ஒரு புதுசாக ஒரு மைலேஜாக கிடச்சிருக்கு. இந்த பிளான்லையும் டிவிக்கே தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். இந்த ஒரு ப்ராப்பகேண்டாலையும் டிஎம்கே 2வது இடத்துல தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இதை சரி பண்ணால் தான் திமுக அடுத்த 5 வருஷத்தில் ஜெயிக்க முடியும். இல்லை நாகரிக அரசியல்னு இதே ஒரு நிலையை நீங்கள் கையாண்டிங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷமும் இப்படி தான் வீட்டில் உட்காரணும்.